அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பெண் ஒரு இமாமிடம் கேட்டார், மதிப்பிற்குரிய ஷேக் அவர்களே, இஸ்லாம் ஏன் எங்களை கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு கட்டாயப்படுத்துகிறது? ஆனால் கணவனை எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு அவ்வாறு கட்டுப்படுத்தவில்லையே, ஏன் என்று கேட்டாள். அதற்கு அந்த ஷேக் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? அந்த பெண் 3 ஆண் குழந்தைகள் என்று பதிலளித்தாள். அதற்கு அந்த ஷேக் கூறினார், அல்லாஹ் உங்களை ஒரே ஒரு மனிதனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்குமாறு கட்டளையிட்டுள்ளான். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு கட்டளையிட்டுள்ளான். மேலும் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களிடம் நன்முறையில் நடந்து கொள்ளாதவரை அவர்களுக்கு சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. இப்போது சொல்லுங்கள், யாருக்கு அதிகமாக மதிப்பு கிடைத்தது என்று. அப்போது அந்த பெண் கூறினாள், இஸ்லாம் எனும் பேர் அருளுக்காக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதுதான் உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு கூறுகின்றான் என்றால் அதில் பல நன்மைகள் நமக்குள் அடங்கியிருக்கும் என்பதை உணர்ந்து அதனை கட்டுப்பட வேண்டும். ஏன், எதற்கு என்ற கேள்விகளை தேவையில்லாமல் ஷைத்தான் எழுப்பும் போது அதற்கு துணையாக நிற்காமல் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆகுவோம். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.